தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்க டிசம்பர் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வரைவு வாக்காளர்கள் பட்டியலை வெளியிடுவதற்கான அவகாசமும் நீட்டிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க கூடுதலாக 2 வாரங்கள் அவகாசம் வழங்கியது தேர்தல் ஆணையம். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தமான் நிக்கோபாரிலும் அவகாசம் நீட்டிப்பு. எஸ்ஐஆருக்கு எதிரான வழக்குகளில் அனைத்து வாதங்களும் முடிந்து ஜனவரி இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. இம்மாத இறுதி வரை வாதங்களை கேட்க உள்ளதாகவும் தகவல். நெல்லை மாவட்டத்தில் இறுதி நாளான இன்று எஸ்ஐஆர் படிவங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதில் சிக்கல். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான படிவங்கள் பதிவேற்றம் காரணமாக சர்வர் பிரச்சினை, பிஎல்ஓக்கள் தவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. மண்டல அளவிலான பார்வையாளர்களான ராமன்குமார், நீரஜ் அகர்வால், விஜய் நெஹ்ரா ஆகியோருடன் முக்கிய ஆலோசனை. தாராபுரம், காங்கேயம் தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வெற்றிக்கணியை பறிக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நேரில் அழைப்பு. கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது குறித்து முறைப்படி அறிவிப்போம் என மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. தவேக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளர் வி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடத்தியதற்கு வாழ்த்து கூறியதாக பேட்டி. எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஓபிஎஸ், டிடிவி தினகரனை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பது குறித்த கேள்விக்கும் விளக்கம். வரும் 14ஆம் தேதி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கிறார் நயினார் நாகேந்திரன். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும். தவேக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். தவேக சார்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த சிறப்பு குழு அமைக்கப்படும் என தீர்மானம். கூட்டணி குறித்து முடிவெடுக்க தவேக தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் எனவும் திட்டவட்டம். (2026) சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரை விருப்பமனு வழங்கும் அதிமுக. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு வழங்கலாம் என அறிவிப்பு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட டிசம்பர் 14 முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என அக்கட்சித் தலைவர் அன்புமணி அறிவிப்பு. சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி வரும் 17ஆம் தேதி பாமக நடத்தும் போராட்டத்தில் பங்கேற்க தவேகாவுக்கு அழைப்பு. பனையூர் தவேக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் அழைப்பு கடிதத்தை வழங்கினார் பாமக வழக்கறிஞர் பாலு. புதுச்சேரியில் தவேக பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஈஷா சிங்க்கு பாராட்டு சான்றிதழ். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் அழைத்து சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பு. இந்த மாத இறுதிக்குள் அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உறுதி.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது நடைமுறையில் இல்லாத விஷயம். 2026 அதற்கான தேவை இருக்காது. ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா என்ற கேள்விக்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பதில். காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி செம்மல் பணியிடை நீக்கம். தனிப்பட்ட விரோதம் காரணமாக கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அதிரடி உத்தரவு. பள்ளிக்கரணை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள சதுப்பு நிலங்களையும் செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் நிறைவு. உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி. போராட்டத்திற்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிப்பு. திருப்பரங்குன்றத்தில் பாரம்பரியமாக பின்பற்ற வேண்டிய முறைகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கருத்து. திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் தமிழ்நாடு அரசுதான் தவறான வாதங்களை முன்வைத்து அசாதாரண சூழலை ஏற்படுத்தி இருப்பதாக பேட்டி. எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் குஸ்காதான். கோவையில் திமுகவினர் ஒட்டியுள்ள போஸ்டர்களால் அரசியல் கட்சியினர் இடையே மோதல் உருவாகும் சூழல். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. திருச்சி மாருதி சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு குறித்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி விசாரிக்கப்பட்டு வருவதாக தகவல். தென்காசியில் அரசு வழக்கறிஞர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். முக்கிய குற்றவாளி நாமக்கல் அருகே ரயிலில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஏரியில் பாய்ந்து விபத்து. காரில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் கிரேன் உதவியுடன் வாகனம் மீட்பு. திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் உள்நாட்டு பின்னலாடை ரகங்களுக்கு 3 முதல் 5% வரை விலை உயர்கிறது. தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் உருளைக்கு உரிய விலை கிடைக்காத காரணத்தால் விவசாயிகள் போராட்டம். 2 நாள் போராட்டம் காரணமாக 300 டன் உருளைக்கிழங்குகள் தேக்கம். கொடைக்கானல் மலை சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்த ஒற்றை காட்டு யானையால் பயணிகள் அச்சம். காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாளையொட்டி ரசிகர்கள் கோலாகல கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு. மதுரையில் உள்ள ரஜினி கோயிலில் பால் அபிஷேகம். கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் உள்ள பழக்கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் பஞ்சு ஆலையில் பயங்கர தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியதாக தகவல்.
பாரதியாரின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக அரசு சார்பில் மரியாதை. பாரதியின் படத்திற்கு அமைச்சர்கள் சாமிநாதன், சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள அபய்குமார் சிங் பொறுப்பேற்பு. சென்னை மயிலாப்பூரில் உள்ள அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். கோவிலுக்கு சென்று இறைவனை கையெடுத்து கும்பிடும் இந்துக்கள் தங்களது நம்பிக்கைக்கு எதிரான கட்சித் தலைவர்களை கேள்வி கேளுங்கள். ஒரு சில மாநில அரசுகள் இந்துக்களை மொழி, சாதி, பிராந்தியம் அடிப்படையில் பிரித்து ஒன்று சேர விடாமல் தடுத்து வைத்திருப்பதாக பவன் கல்யாண் குற்றச்சாட்டு. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ள நீரில் விளையாடும் பொதுமக்கள். ட்ரம்ப் கோல்ட் கார்டு எனப்படும் அமெரிக்க குடியுரிமைக்கான தங்க அட்டை திட்டத்தை துவக்கி வைத்தார் அதிபர் ட்ரம்ப். பணம் செலுத்தி நிரந்தர குடியுரிமை பெறும் திட்டம் மூலம் அமெரிக்க அரசுக்கு பல ஆயிரம் கோடி வருவாய் கிடைக்கும் என பெருமிதம். என் வாழ்வில் கிரிக்கெட்டை தவிர வேறு எதையும் அதிகமாக நேசிக்கவில்லை என இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா உருக்கம். இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து நாட்டுக்காக விளையாடும் போது எந்த பிரச்சினைகளும் என் மனதில் இருப்பதில்லை எனவும் பதிவு. கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி நாளை மறுநாள் கொல்கத்தா வரவுள்ள நிலையில் அங்கு 70 அடி உயரத்திற்கு அவரது பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வரும் மெஸ்ஸி லேக் டவுன் பகுதியில் ஸ்ரீ பூமி ஸ்போர்ட்டிங் கிளப் சார்பில் நிறுவப்பட்டுள்ள தனது சிலையை திறந்து வைக்கிறார். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி செம்மலை பணியிடை நீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். வன்கொடுமை தடை சட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் மாவட்ட டிஎஸ்பி சங்கர் கணேஷை கைது செய்ய காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் உத்தரவு பிறப்பித்திருந்தார். மாவட்ட நீதிபதிக்கும் அவரது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த லோகேஸ்வரனுக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறி காவல்துறை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததுடன் மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நிர்வாக ரீதியில் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக விஜிலன்ஸ் பதிவாளரின் விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாக குழு மற்றும் நீதிபதிகள் பணியிட மாற்ற குழு அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து செம்மல் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணைக்கு பிறகு நீதிபதி செம்மலை பணியிடை நீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார்.